கட்ட வாக்குப்பதிவான நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் மாதா லோக்சபா தொகுதியில் வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட வந்த இளைஞர் இவிஎம்மில் தேர்தல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவிஎம் எந்திரங்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு எரித்துள்ளார். எரியும் இவிஎம் எந்திரங்களை தேர்தல் அதிகாரி அணைக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. மக்களிடம் இவ்வளவு எதிர்ப்புள்ள சூழலில் எதற்கு இவிஎம்மை தடை செய்ய மறுக்கின்றனர் என கேள்வி கேட்டு வட மாநிலங்களில் மக்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர். இதேபோல ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் ஓட்டு போட வந்த முதியவர் இவிஎம்மை தடை செய், வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்து என கோஷமிட்டுக் கொண்டே இவிஎம் மிஷினை கீழே தள்ளிவிட்டு உடைத்துள்ளார். போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். है जहां पर एक बुजुर्ग पहुंचा और काफी गुस्से में था। ऐसे में मतदान करने के लिए अंदर पहुंचा, लेकिन ईवीएम मशीन को ही उठाकर नीचे फेंक दिया। उसके बाद में पुलिसकर्मियों ने हिरासत में लिया। அதே ஏப்ரல் 19 முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது மணிப்பூர் இம்பாலில் மோசடி தேர்தல் நடப்பதாக கூறி பெண்கள் உட்பட மக்கள் சிலர் வாக்குச்சாவடிக்குள் புகுந்து இவிஎம் எந்திரங்களை கீழே தூக்கி எறிந்து உடைத்தனர். இதேபோல ஏப்ரல் 19 ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரூ அசெம்பிளி தொகுதியில் மோசடி தேர்தலை எதிர்த்து காங்கிரஸ் பூத் ஏஜென்ட் கேள்வி கேட்டுள்ளார். இதனால் அவர் தலையை சிலர் உடைத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் நேற்று இரவு 11 மணியளவில் இவிஎம் எந்திரங்களை கொண்டு சென்ற பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டு 4 இவிஎம் எந்திரங்கள் எரிந்துவிட்டன. தீ விபத்து எப்படி நடந்தது என தெரியவில்லை என்று கூறுகின்றனர். இந்த செய்தி மட்டும் தமிழ் மீடியாக்களில் வெளிவந்துள்ளது. ஏற்கனவே 2019 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் தானேவிலும் 2023 கர்நாடகா சட்டமன்ற மைசூர் சாமுண்டீஸ்வரி தொகுதியிலும் இதேபோல இவிஎம்முக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குச்சாவடியில் மக்கள் இவிஎம்மை உடைப்பது, இவிஎம்மில் இங்க் தெளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவிஎம் வேண்டாம், வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்து என நாடு முழுவதும் மக்கள் மிக பெரும் போராட்டங்களை நடத்தியும் பிடிவாதமாக இவிஎம்மில் தேர்தல் நடத்துகிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம் என அனைத்துமே மக்களுக்கு எதிராக உள்ளதால் கோபமடைந்துள்ள மக்கள் ஓட்டு போட செல்லும் பொழுது பல்வேறு வாக்குச்சாவடிகளில் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும், ஆனால் ஒரு சில வீடியோக்கள் மட்டுமே வெளியில் வருவதாகவும் சமூக வலைதளங்களில் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.